Hi, good day. எங்க வீட்ல வாட்டர் சாஃப்ட்னர் இருக்கு. ஆனா அது ப்ராப்பரா என்னால மெயின்டெனன்ஸே பண்ண முடியல. எனக்கு மெயின்டெனன்ஸே இல்லாத ஒரு வாட்டர் சாஃப்ட்னர் வேணுமா அப்படினா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கவனமா கேளுங்க. பொதுவா நம்ம எல்லார் வீட்லயும் அயன் எக்ஸ்சேஞ்ச் ரெசின் உள்ள வாட்டர் சாஃப்ட்னர் யூஸ் பண்ணுவோம். அதை பொறுத்தவரை அயன் எக்ஸ்சேஞ்ச் வாட்டர் சாஃப்ட்னர் இஸ் த பெஸ்ட் வாட்டர் சாஃப்ட்னர். ஏன்னா இது இந்த டெக்னாலஜி தான் ஹார்ட்னஸை 90% குறைச்சிடும். ஆனால் ப்ரொவைடர் கூட ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இதை ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் உப்பு போட்டு பேக் வாஷு, ரின்ஸு, ரீஜெனரேஷனு, சர்வீஸு இந்த மாதிரி 4 மோடில் ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணி எவ்ரி வீக்லி ஒன்ஸோ வீக்லி 2 இதை கம்பல்சரி பண்ணணும். இது பண்ணாமல் விட்டுட்டோம்னாக்கா ரா வாட்டராக தான் வரும். இது சில பேருக்கு ஈஸியாக இருக்கும், சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும். சில பேர் மேனுவல் மாடல் வச்சுருப்பாங்க, சில பேர் ஆட்டோமேட்டிக் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பீப்புளுக்கு ஓகே. சில பேர் எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு மெயின்டெனன்ஸே இல்லாமல் எனக்கு பிரச்சனை ஸ்கேல் மட்டும் தான் ஃபார்ம் ஆகுது, வெள்ளை வழியாக படியுது, அதை மட்டும் சால்வ் பண்ணால் போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு இப்போ நான் சொல்ல போகிற இந்த தகவல் ரொம்ப சூப்பரான ஒரு தகவலாக உங்களுக்கு இருக்கும். அதாவது வாட்டர் சாஃப்ட்னர் 2 விஷயம் இருக்குது. ஒன்று அயன் எக்ஸ்சேஞ்ச், ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்னொன்று வாட்டர் கண்டிஷனர். இது என்னென்னா வாட்டர் கண்டிஷனர் பொறுத்தவரைக்கும் ஜீரோ மெயின்டெனன்ஸே எதுவுமே கிடையாது. இது ஜஸ்ட் வாங்கி வாட்டிட்டா போதும், அது மறுபடியும் யூஸ் பண்ணலாம். ஒரு 5 இயருக்கு ஒன்ஸ் ரீசார்ஜ் பண்ணால் போதும். இந்த வாட்டர் கண்டிஷனர் பொறுத்தவரை என்ன டெக்னாலஜியில் ஒர்க் ஆகுதுன்னா EMF டெக்னாலஜி, அதாவது எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ். EMF வேல்யூ கிறிஸ்டல் பால்ஸில் இன்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த வாட்டர் கண்டிஷனர் வழியாக ட்ராவல் ஆகி வெளில போகும்போது வாட்டரோட கண்டிஷன் பண்ணி கொடுத்துரும். அதாவது வாட்டரை நேனோ பார்ட்டிகளாக கன்வெர்ட் பண்ணி கிளஸ்டர் வாட்டராக பிரேக் பண்ணி கொடுத்துரும். ஸோ திக்காக இருக்கிற வாட்டர் தின்னாக வெளியில் போகும். அப்போது இது வெளியில் போயிட்டு இந்த வெள்ளை வெளியாக படிடுது, ஸ்கேல் ஃபார்ம் ஆகுது, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிடும். ஒயிட் மார்க்ஸ் வரும், தொடச்சா போயிடும். இதுக்கு மெயின்டெனன்ஸ் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் ஃபிட் அண்ட் ஃபர்கட். ஆனால் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, ஹார்ட்னஸ் லெவல் குறையாது. இப்போ 500 ஹார்ட்னஸ்னால் 500 தான் இருக்கும், 1000 1000 தான் இருக்கும். ஆனால் தண்ணியோட தன்மை தின்ன மாறித்தால உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணும். சாஃப்டாக போகணுன்னா நீங்கள் வேறு வழியே இல்லை, அயன் எக்ஸ்சேஞ்ச் ரெசின் டெக்னாலஜி தான் பெஸ்ட்டு. மெயின்டைன் பண்ண முடியல, ஒரு ஹெட்டாக்காக இருக்குன்னா வாட்டர் கண்டிஷன் பெஸ்ட்டு. ஸோ வாட்டர் கண்டிஷனால் உங்கள் வீட்டில் அந்த கிளாஸில் வெள்ளை வெளியே படியுது, பைப்போட ஃப்ளோ நீங்கள் மெயின்டைனே பண்ணால் விட்டு வச்சுக்கலாம். அயன் எக்ஸ்சேஞ்ச் டெக்னாலஜி வாங்கி பைப்போட ஃப்ளோ கட் ஆகிடும், தண்ணியே வராது, ஷவர் பிளாக் ஆகிடும். அதுக்கு இந்த மெயின்டெனன்ஸ் இல்லாத வாட்டர் கண்டிஷன் பெஸ்ட்டு. அதனால் ஸோ வாட்டர் சாஃப்ட்னர் 2 விஷயம் இருக்குது. ஒன்று அயன் எக்ஸ்சேஞ்ச் டெக்னாலஜி, இன்னொன்று EMF டெக்னாலஜி. EMF டெக்னாலஜி பொறுத்தவரைக்கும் ஜீரோ மெயின்டெனன்ஸு, ஜஸ்ட் ஃபிட் அண்ட் ஃபர்கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை பற்றி மேலும் தகவல்னா கீழே நம்பருக்கு கால் பண்ணி தகவல் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.